புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இப்போது திருக்கடையூர் வந்திருக்கிறோம். இந்த சாலை எவ்வளவு சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் இருந்து கடலூர் சென்று கடலூரில் இருந்து நம்முடைய விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலை புதிதாக போட்டிருக்கிறார்கள். அங்கு அந்த சாலையை பிடித்து செல்லுகின்ற பொழுது எவ்வளவு சாலை அற்புதமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். திருக்கடையூர் செல்லுகின்ற போது எனக்கு என் மனதிலே தோன்றியது அபிராமி பட்டருடைய அற்புதமான வரிகள்தான். கணபதி காப்பிலே அபிராமி பட்டர் சொல்லியிருப்பார், தாரமர் கொன்றையும் சண்முக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உரை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதி நிற்க கட்டுரையே என்று அபிராமி பட்டர் மிக அற்புதமான கணபதிக்கு வணக்கம் சொல்வார். தாரமர் கொன்றையும் சண்முக மாலையும் சாத்தும் தில்லை ஊரரதம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதி நிற்க கட்டுரையே என்று சொல்லுகிற அற்புதமான அந்த பாடல் ஞாபகம் வருகிறது. இந்த சாலை வசதி மேம்படுமானால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்று சொல்வார்கள். மிக அற்புதமான விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை மிக சிறப்பாக இருந்தது. அதிலே பயணிக்கின்ற போது களைப்பு தெரியவில்லை, அற்புதமாக இருந்தது என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு அபிராமி அந்தாதி சிந்தித்து கொண்டே இருந்தேன். திருக்கடையூர் செல்லுகின்ற வழி முன்னெடுக்க. அப்புறம் ஞானமும் நல்வித்தையும் பெற முதல் பாடலை சிந்திக்கலாம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்தன் விழித்துணையே என்பதை போல, திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் என்பதை போல விழித்துணையே என்று முடிப்பார். அடுத்தது அபிராமி அந்தாதி என்றால் அந்தமும் ஆதியும் என்று சொல்வதை போல அற்புதமாக நமக்கு அபிராமி அந்தாதியை தந்திருப்பார் நம்முடைய அபிராமி பட்டர். சரபோஜி மன்னர் தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக பூம்புகார் கடைக்கு வருகிறார்கள். அப்பொழுது அபிராமி பட்டர் ஆலயத்தில் இருக்கிற திருக்கடையூர் ஆலயத்துக்கு அபிராமி குடிகொண்டிருக்கிற அந்த ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அங்கு மன்னர் செல்கிறார். அந்த சமயத்தில் அபிராமி பட்டர் எதையும் கவனிக்காமல் ஏதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார். அரசன் வருவதை கவனிக்கவில்லை. ஆகவே இன்று என்ன திதி என்று கேட்கிறார்கள். அந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். அமாவாசை, தை அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொன்னதால் உனக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொன்னார். அம்மாவிடம் வேண்டினால், நான் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டேன், அம்மா அபிராமியே என்று சொன்னார். அப்பொழுது அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கினார். தண்டனை கொடுப்பதற்காக கயிறிலே கட்டி கீழே நெருப்பை மூட்டிவிட்டார்கள். அப்பொழுது ஒவ்வொரு பாடலாக பாடினார். 79வது பாடல் பாடுகின்ற போது அபிராமி தன்னுடைய காதில் இருக்கிற கம்மலை கழட்டி போட்டு பௌர்ணமியாக ஆக்கிய ஊர்தான் திருக்கடையூர். அந்த 79வது பாடலை பாடுகின்ற போது அவருக்கு அம்பாள் அருள் செய்தார். விழிக்கே அருள் உண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு, எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே என்று சொன்னார். அபிராமியின் விழிகளில் என் அருள் உண்டு, வேதை முறைப்படி அவளை வழிபட எனக்கு நெஞ்சம் உண்டு, ஆகியால் பழியையும் பாவத்தையுமே விளைவித்து பால் நரக குழியில் அழிந்து வாழும் பேதைகளோடு எனக்கு இனி என்ன தொடர்பு என்று அபிராமி தான் எனக்கு துணை என்று மிக அற்புதமாக 79வது பாடலிலே நம்முடைய அபிராமி பட்டர் பாடினார். அப்பொழுதுதான் நம்முடைய
அபிராமி சிறப்பாக அருள் தந்தார் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சிந்தித்து கொண்டு போகின்ற போது சாலை மிக அருமையாக இருந்தது. அதிலே டோல்கேட் அதையெல்லாம் பார்த்து உண்மையிலே சிறப்பு. வாகனங்களை பரிசோதனை செய்து அற்புதமான நல்ல வசதியை செய்து தந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சாலை எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மிக சிறப்பாக நம்மை வழி நடத்துகிறார். டோல்கேட் இருக்கின்ற தம்பிகள் எல்லாம் என்பதை மட்டும் நினைவில் வைத்து இந்த சாலை வசதி எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அபிராமி அந்தாதி மிகவும் எல்லோருக்கும் பிடித்த பாடலாக 69வது பாடலை சொல்லலாம். அதைத்தான் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அன்பவர் என்பதற்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அற்புதமாக பாடுகிறார். யானை தரிசனம் அங்கு நாங்கள் பெற்றோம். மிக சிறப்பாக இருந்தது. அபிராமி ஆலயத்துக்கு சென்று அபிராமி யானைதான் எங்களுக்கு சிறப்பானதொரு ஆசீர்வாதத்தை வழங்கியது. இது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எவ்வளவு பெரிய உருவம் யானையை பார்க்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சி. அபிராமியே வந்து ஆசீர்வாதம் கொடுத்ததை போல இருந்தது. மிக அற்புதமான அந்த யானை ஆசீர்வாதங்கள் மிக சிறப்பு. ஒவ்வொருவரும் அபிராமி ஆலயத்துக்கு சென்று இந்த அபிராமி யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் நடந்தது சிறப்பாக நடக்கும், நடக்க இருப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை மனதில் தோன்றுகிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பதற்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று அது நம்ம ஒரு போர்டு தெரிகிறது பாருங்கள். அதை எழுதியிருக்கிறார்கள். அது ஒரு போர்டு தெரிகிறதா பின்னாடி அதை எழுதியிருக்கிறார்கள். அதை படித்தேன். மிக அற்புதமாக இருந்தது. இன்றைய தரிசனம் சிறப்பு. எல்லோரும் திருக்கடை ஊருக்கு செல்லுங்கள், நிம்மதியான வாழ்வை பெறுங்கள் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் கோபூஜை நடந்தது. அந்த கோபூஜையிலும் சிறப்பாக கலந்து கொண்டு காலையிலே சென்றால் இதெல்லாம் சிறப்பு. அந்த கோபூஜையை கண்டு கழித்து அதற்கு சிறப்பாக பூஜையெல்லாம் செய்தார்கள். அதிலையும் கலந்து கொண்டு வணங்குகின்ற போது ஒரு அற்புதமாக இருந்தது. கோபூஜை கண்டோம். காலையிலே அபிஷேகம் எல்லாம் பார்த்தோம். அபிராமி திருக்கடையூர் அபிராமி எண்கள் வழித்துணையே என்று சொல்வதை போல இருந்தது.